ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரியோடைய அம்மாவை ஒரு அடியாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு சமாதானம் பண்ணி கூட்டு வராங்க. கூட்டு வந்ததும் ஏம்மா இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்க கங்கா யமுனா எல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. ஏம்மா உன்னை காவேரி தான் திட்டுனா நீ வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போன, நாங்கள் கால் பண்ணால் நீ ஏம்மா எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நான் ஃபோனே கொண்டு போகலடி, வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன்டி அப்படின்றாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கும்போது நான் கால் பண்ணினேன், உன் ஃபோன் அடிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ காவேரியோடைய அம்மா சொல்கிறாங்க, என் ஃபோன் ரொம்ப நாளாக அப்படி தாண்டி இருக்குது, நீ எங்கே கண்டுக்கிற, எனக்கு ஒரு புது ஃபோன் கூட வாங்கி தர மாட்டேன்ற அப்படின்றாங்க. அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு விட்ட உடனேயே விஜய்க்கு தேங்க்ஸ் தம்பி ரொம்ப அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. விஜய் நான் இப்படியே கிளம்புறேன்னு சொல்கிறாரு. உடனே வீட்டுக்கு கூப்பிட்றாங்க காவேரி. ஆனால் விஜய் வராமல் வெளியிலேயே நிற்கிறாரு. நின்னதும் வாங்க சார், வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட எவ்வளவோ சாரி கேட்டேன் மிஸ், இன்னும் நீங்கள் எங்கள் சாரியை ஏற்றுக்கவே இல்லையே, எப்படி நீங்கள் ஏற்றுக்கினீங்களா இல்லையான்னு தெரியாமல் எப்படி நான் வீட்டுக்கு வரத்துன்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் உங்களை மன்னிச்சிட்டேன் நீங்கள் வாய்ஸ் நோட் போட்ட அப்போவே, ஆனால் அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் பலூன்லாம் சாரின்னு எழுதி எடுத்துகிட்டு வந்ததும் எனக்கு சரியான டென்ஷனாக ஆயிடுச்சு, இவ்வளோ ஒரு ஆர்வக்கோளாராக இருக்கீங்களே, நான் கொஞ்சம் மன்னிக்கிறதுக்கு எனக்கு டைமு கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு தான் நான் கோவப்பட்டு பேசிட்டேன் சார் உங்களை இன்னும் சமாதானம் பண்ணி அவரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காஃபிலாம் போட்டு தராங்க. அப்போ அந்த டைமில் தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுறாரு. விஜய் இது அம்மு பாப்பா அடம் பிடிக்கிறா, மாத்திரைலாம் போட மாட்டேன்றா, நீ வந்தால் தான் போடுவேன்னு சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போவே வந்துடுறேன் தாத்தான்றாங்க. உடனே காவேரி கேட்குறாங்க விஜய்கிட்ட, என்ன சார் ஆச்சு அம்முக்கு, என்ன மாத்திரைலாம் போடணும்னு பேசுகிறீங்கன்னா. அப்போ விஜய் சொல்கிறாரு, அம்மு ஸ்கூல்லேருந்து வரும்போதே ஃபீவராக இருந்தா லைட்டாக, நான் இங்கே வரும்போது அவள் வாமிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தா, அதான் தாத்தா மாத்திரை போட சொன்னால் போட மாட்டேன்றாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ காவேரி விஜயை திட்டுறாங்க, என்ன சார் குழந்தைய ஃபீவராக இருக்கும்போது விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்களும் அம்மாவை காணோன்னு சொன்னீங்களா, அதனால தான் பதறி ஒடியாந்த நான் அப்படின்றாரு விஜய். அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அம்மா எங்கன்னா கோச்சிக்கின்னு போகிறதா அது பாட்டு போட்டோன்னு விட வேண்டியதானே, அதுக்குன்னு உடம்பு சரியில்லாத குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கீங்க, வாங்க இப்போ நம்ம போகலாம் குழந்தைய பார்க்கன்ட்டு காவேரியும் சேர்ந்து கிளம்புறாங்க. கிளம்புனதும் அப்புறம் காவேரியும் விஜயும் அம்மு பாப்பாவை பார்க்க வராங்க. பாப்பாவுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, ஆனால் பாப்பா டேப்லெட் போட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உடனே டேப்லெட் கொடுக்கலான்னா பாப்பா வெறும் வயிற்றில் இருக்காங்க, ஒரு கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காவேரியை நானே கஞ்சி ரெடி பண்ணுறேன்ட்டு போயிட்டு பாப்பாவுக்கு கஞ்சி ரெடி பண்ணி கஞ்சி ஊட்டிட்டு பாப்பாவுக்கு டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. டேப்லெட்டும் கொடுத்ததும் பாப்பா சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட பிறகு இவ்வளோ தான் அம்மு, இப்போ பரவாயில்லையே, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா இப்போ டேப்லெட் சாப்பிட்டதும் அப்படின்றாங்க. அதுக்கு பாப்பா சொல்கிறாங்க, இல்லை மிஸ், நீங்கள் என் கூட இருக்கிறது தான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து, நீங்கள் நீ நைட்டு என் கூடவே தங்கிடுறீங்களா, எனக்கு ஜுரம் இருக்கிற வரையும் நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி சைலண்ட்டாக ஆயிடுறாங்க. சைலண்ட்டாக ஆனதும் உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது அம்மு, மிஸ் வீட்டுக்கு போட்டோம் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும்ல அப்படின்றாரு. அப்புறமா ப்ளீஸ் மிஸ் என் கூட இருங்க மிஸ் அப்படின்றாங்க அம்மு பாப்பா அடம் பிடிச்சி. அப்புறம் காவேரியும் நான் இருக்கிறேன் உன் கூட அம்மு அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே இது மாதிரி அம்மு கூட இருக்கிறதுனால, வேண்டாம் மிஸ் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், அம்மு கூட தானே, அம்முவும் ஆசைப்பட்டு தானே கேட்குறா, அதனால் நான் அவள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு அதை பார்த்ததும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கனவுல மிதக்கிறாருங்க. காவேரி இந்த வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமேன்னு நினச்சி. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய்.